ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அழகான யமனே வீட்டு எடுத்தாங்களே தாய் தந்தை. உனக்கு என்ன தொழில்? உனக்கு என்ன தொழில்? பூத்தார தொழில். உனக்கு பூத்தார தொழில். எனக்கு என்ன தொழில் தெரியுமா? இந்த பூலாவத்துல காலம் வந்துட்டா அவங்க உயிரை கவக்கூடியதா இருந்தாலும் உயிரை பிடிக்கிறது. ஆமா, அவங்க உயிரை யாருக்கு உயிர் போகுது அப்படின்னு சிஷியர்கள் சித்தர் புத்தர். யார் யாரு? சித்தர் புத்தர். சித்தர் புத்தர். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் ஜனன மனன கலந்து பாக்குறீங்க. ஜனன மனனம். ஆமா, இன்னைக்கு இந்த பூலாவத்துல யாருக்கு உயிர் போகுது அப்படின்னு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு உயிர் போனா இந்த பாசோடைய தூக்கிட்டு போய் ஒண்ணு வீழ்ச்சி அவங்க உயிரை கொண்டு அந்த சித்தர புத்தர் சொன்னா போதும். அதுக்குதான் போய் ஏவு பாக்குறீங்க. வரகாலம் செல்வாலம் பாக்குறீங்க. அவங்க வந்து சொல்லிட்டா இந்த பாசோட தூக்கி இறமகடா வாங்கணும். ஆமா, அந்த இறமகடா வாங்கத்தை ஏறி உட்காந்து அந்த வீட்டுக்கு போய் இன்னைக்கு யாரு உயிரை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு கஷ்டமா படிச்சுக்கிட்டாங்க. என் பாசோலையை போட்டு ஒன்னா உயிரை பிடிக்கணும். ஆமா, அப்படின்னாலும் என் பேர் யமதர்மன். உயிரை பிடிச்சாலும் எங்க தர்மன் என்ற பெயர். நீதி நேர்மை தவற மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நாங்கிறாங்க பாவி சண்டவளை எம்மாய் அம்மாவை கொண்டு போயிட்டான், என் பையனை கொண்டு போயிட்டான், என் அக்காவை கொண்டு போயிட்டான், பல போன எம்மாய் எல்லா உயிரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாவி கிடையாது, நான் தருமன். தர்மன் நீ தவறாக நடக்கிறவன். ஆமா, என் ஆட்சி தெரியுமா? மேல மயிறு மேல ஒரு இலை, அந்த மலையை கட்டி ஒரு மயத்துல மலையை தொங்கிடுவாங்க. ஆமா, அந்த மலையை மயில் விட்டு தொங்கிட்டு இருக்கும். நண்பா, கீழே அக்னியாரு நடுவார ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனம் அமுந்திருப்பார். கீழே அக்னியாரு ஓடிட்டு இருக்கும், மேல மயில ஒரு மலை தொங்கும். நான் நீதி அழிஞ்சு போயிட்டேன், அந்த மலை அருந்து என் தலைமையில விழுந்து அந்த அக்னியாரத்துல போய் நான் செத்துருவேன். அதனால நீதி தவற மாட்டேன். யாருக்கு உயிர் காலம் ஒண்ணு போனா அப்படித்தான் உயிரை பிடிப்பேன். தெரியாம எம்மாய் காலப்பான ஏமாய் என் உயிரை கொண்டு போயிட்டான். நான் உயிர் காலம் சென்றாதான் உயிரை பிடிப்பேன். அப்படி இருந்தாலும் நான் தர்மம் இருந்தாலும் 10 மாதம் வந்து வெற்றி அடித்தேன். என் தாய் தந்தை
ஏசாமி கார் அதிகமா போயிடுச்சா? எங்க அம்மா நினைச்சா ஆ, அப்படியே நெஞ்சமா திட்டிக்குது. அப்படியாப்பட்ட ஈண்டெடுத்த தாய் தந்தை யாருங்க? தாய் இருந்தாலும் ஆ, என் பெத்த தாய் தான். பாவங்க. மாதா பிதா குரு தெய்வம். ஆஹா, அப்பதான் தெய்வம். ஆமா ஆமா, மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம். என்ன 10 மாதமும் 300 நாளும் 300 நாளும். அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த என் தாயோ சயாதேவி. உங்க தாயாரோ சயாதா தேவி. ஆமா சயாதேவி. சயாதேவி. ஆமா. ஏசாமி அம்மா நல்லா இருக்கிறாள். மக்களை பார்த்து மகராஜ் தான். அவங்க அந்த மூக்கு வரும்போது என்ன பாடுபட்டாலும். என்னடாரு, ஒரு குழந்தை தலை துச்சோடுங்குது ஆ, துச்சோடுங்குது துச்சோடுங்குது குழந்தை பக்கம் கண்டிப்பாங்க. அது மாதிரி எங்க அம்மா என்னையும் பெற்றுச்சா. ஆமா அம்மாவை பாராட்ட வேண்டிய விஷயம். எங்க அம்மா நல்லாவே இருக்கிறாரா. ஆமா தந்தையார் தாயோ சயாதேவி. என் தந்தையோ சூரிய பகவான். ஏய் தந்தையோ சூரிய பகவான். தந்தையார் சூரிய பகவான். ஆமா தாயார் சயாதா தேவி. சயாதேவி. இருவருக்கும் சயாதேவிக்கும் ஆ. என் தந்தையாருக்கும் சூரிய பகவானுக்கும் ஆ. நான் அண்ணன் தம்பி எத்தனை? நீங்களா எத்தனை பேர்ரா? அண்ணன் தம்பி 3 பேருங்க. 3 பேர். யாராரு? சின்ன பேரு கிண்ணி, கிண்ணி. நடுவன பேரு கிண்ணி, கிண்ணி. என் பேரு ஏதா இப்படி ஒரு பேர் உண்டா? காலையில மொத்த வேலையை டெம்போல வந்து 3 அல்லாட்டு முடிய சாத்தம் தான். என்ன 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 சுப்பிரமணி ஓ, சுப்பிரமணி. சுப்பிரமணி. ஆ. அப்படி இருந்தாலும் நாங்க அண்ணன் எத்தனை பேர் ஒரு தெரியுமா? நாங்க சொன்னா தாங்க புரியும். ஏய், நாங்க அண்ணன் எத்தனை தெரியுமா? என் பேரா யமன். உங்களோட பேரு யமன். யமன். அதானே. என் அண்ணன் மேகராஜன். 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 ஆ. வருணன். ஆ. வாயு. ஆ. சனீஸ்வரன். ஆ. நாங்க 5 பேர் அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பிங்க. ஆமா. ஆ. அந்த மேகராஜுக்கு என்ன வேலை? மேகத்தை ஒன்னா கூட்டுவது. வருணன் ஆ. மழையா பொழிவது. ஆ. ஊழக மக்கள் செழிப்பா இருப்பாங்க. சரி. ஆமா. ஆ. அந்த மேகராஜன் மேகத்தை ஒன்னா கூட்டுவது. வாயு கொண்டு வந்து காற்று அடிப்போம். காத்தா விடுவது. ஆமா. ஆ. அந்த மழை அப்படியே பொழியும். வரமா மழை அப்படி பெய்யும். ஆமாங்க. பொழிஞ்சா மாநில மக்கள் அத்தனை பேரும் வெள்ளம் மட்டும் பஸ் ஏறுவாங்க. ஆனா செல்வாக்கா இருப்பாங்க. செல்வாக்கா இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? என்ன அவங்க உயிரை பிடிக்கிற வேலை. நீங்க? ஆமா. சபாஸ். எங்க தம்பி ஆ. இந்த சனீஸ்வரன் யாரோ என்ன செய்யறாங்களோ அதுல ஆட்சி படைப்போம். யாரு? சனி பகவான். பிடிச்சா யாருற ஆ. யாருன்னா சனி பிடிச்சாச்சுமா அது எங்க தம்பி. ஆமா சரி, எங்க செட்லயும் முடிச்சுக்கோங்க. ராகு கேது சுக்கரன் சனி. ஏய், நாங்க இப்படி அடியில் 5 பேர் அப்படி 5 பேர் இருந்தாலும் நான் எம்ம தர்மம் இருந்தாலும் காலகாலத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் திருமணம் செத்து போகிறா தாயே. ஒவ்வொருயா தெரியாத கல்யாணம் பண்ணிருக்காங்க. நானும் இவ்வளவு நாளா செலவு பண்றேன். கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஏய், என் மனைவி பாத்தீங்கன்னா நீ ஆச்சரிக்கு போடுவ அப்பா மக்கள் ஒண்ணுதான் இருக்கு. ஏன் மீதியில வலிச்சு போடு பாருமா. தங்கம் வைரம் முத்து புஷ்பராகம் தங்க நேரம் மொத்தம் சொல்லப்பட பொங்கலே கிடையாது. ஒன்னா நம்ம தேவையாளா? அவள் தேவதை. அது உங்க பொண்டாட்டி. என் மனைவி தேவதை. நம்ம பொண்டாட்டி பேர் என்னங்க? அங்க போட்டா உனக்கு கூட்டம் யமன். என் முண்டாட்டி உனக்கு கூட்டா நீ நானும் அப்படியாங்க பழகணும். இல்லையா? உங்க அப்பா அம்மா வேற, என் அப்பா அம்மா வேறீங்கள. ஒண்ணுதான் உங்க தாத்தா வேற, என் தாத்தா வேறீங்கள. ஒரே தாத்தா. அதுவா இந்த பக்கம் போற ஊடு வேற, என் ஊடு வேற. ஆனா ஒண்ணு ஊட்டு சாப்பாடு வேற, என் வீட்டு சாப்பாடு வேற. நீ படுக்கிற கட்டில வேற, நான் படுக்கிற கட்டில வேற. அந்த பீத்த நீங்க வேற, நான் வேறீங்களா? பொண்டாட்டி வேற, எதுக்கு மேல பண்ணுறீங்களா? பொண்டாட்டி என் பொண்டாட்டி நீ ஒன்றரை முடிச்சு நான் ஒன்றரை முடிச்சு போட்டலாம். அரை முடிச்சு சேர்த்து போட்டா பொண்டாட்டி முடியாது போயிருவாளா? யாரு பொண்டாட்டி யாரா சொன்னாங்க? யாருக்கும் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி யார் தெரியுமா? கட்டாளைக்கு கண்ணாடி ரஞ்சிடும் மயிலே. என் மனு யார் தெரியுமா?
பத்து பேர் அணிய ஆத்து கவர்மெண்ட் அந்த 10 பேர் மத்திய 10 கால் கட்டிய சுமாரா ஏன் சும்மா